Taste the Daily. ஞான முதல்வரான் விநாயக பெருமானின் திரு அவதார திருநாளான விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து. அனைவருக்கும் அன்பும் அமைதியும் நலமும் வளமும் நிறைந்த வாழ்வை அருள விநாயக பெருமானை பிரார்த்திப்பதாகவும் அறிக்கை. கோயமுத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்ற பெயரில் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள பகுதிகளில் நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டு புதிய கோயமுத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் வலியுறுத்தல். நில வகைப்பாடு மாற்றத்தில் ஆளும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் G2 நிறுவனம் மற்றும் திமுக குடும்ப உறவுகளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிலங்கள் என சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குடியிருப்பு மனை நில வகைப்பாட்டிலேயே இருக்கும் வகையில் உள்ளதாக குற்றச்சாட்டு. கோயமுத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 விஞ்ஞான முறையில் ஊழலுக்கு வித்திடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கட்சி தொடங்கிய சிரஞ்சீவியே கட்சியை கலைத்து போய்விட்டார் என மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். 52 ஆண்டுகள் பொன்விழா கண்டு 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி கே பழனிசாமி பற்றி பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது எனவும் காட்டம். இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உரிமையோட எங்க தலைவர் அவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க தலைவர். இந்த இயக்கத்தை உருவாக்குறது இந்த அதிமுக. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், இது யாரும் மறுக்க முடியாது, இது நடக்கும் கண்டிப்பா. அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை, திமுக செய்யாத திட்டங்களை எடப்பாடியார் தருவார், இது நிச்சயம், மாற்று கருத்து இல்ல. விஜய் மட்டுமல்ல, இது யாரையும் தடுக்க முடியாது, எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. தேனி மாவட்டத்தில் பொதுச் செயலாளர் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக வெல்லும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. கண்டிப்பாக இந்த முறை தேனி மாவட்டத்தில் 4 MLA 2 MG வெற்றி பெறுவது உறுதி. ஆகவே எடப்பாடி முதலமைச்சர் உறுதி. தேனியிலே விடுபட்ட திமுக 4 வருஷம் ஒன்றுமே செய்யல, விடுபட்ட அத்தனை திட்டங்களும் எடப்பாடி முதலமைச்சராக வந்து செய்வார். எப்பவுமே ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய இந்த மாவட்டம் கண்டிப்பாக சிறப்பான முறையில் பணியாற்ற வேண்டும். புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து இந்த கூட்டத்தை பார்த்த பின்னால் கண்டிப்பா அவரே சொல்லுவார் 4 தொகுதி வெற்றி பெறுவார். அந்த மாதிரி நீங்க சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் அன்போடு கேட்டு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவிற்கு நேரில் சென்று அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வாழ்த்து. மணமக்களின் குடும்பத்தினரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு சால்வை அணிவித்து மரியாதை. திமுக MLAவின் மருத்துவமனையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட கிட்னி மோசடி அறுவை சிகிச்சை வழக்கில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உரிமத்தை ரத்து செய்து தமிழக அரசு வெளியிட்ட உத்தரவை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தனியார் மருத்துவமனைகளின் சட்டத்திற்கு புறம்பான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடிகளுக்கு உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை மணி அடித்துள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் இளைஞருக்கு கிட்னி பொருத்திய பின் 2 நாட்களுக்கு பிறகு அகற்றப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் உடல் உறுப்புகள் திருட்டு அதிகரிப்பதாகவும் மாசுவின் சுகாதாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் மருத்துவமனைகள் சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருப்பூரில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆண்டனி என்பவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார்.
நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் குழந்தைகளுக்கு தெருக்களில் சாக்லேட் விற்ற காலம் மாறி ஸ்டாலின் ஆட்சியில் இப்போது கஞ்சா சாக்லேட் விற்கப்படும் ஆவார். திருவள்ளிக்கேணியில் கஞ்சா சாக்லேட் மற்றும் கஞ்சா விற்ற 4வரும், ஷெனாய் நகரில் கொக்கைன் விற்ற 2வரும் பிடிபட்ட நிலையில் இளைஞர்களை குறிவைக்கும் போதைப்பொருள் விற்பனையால் பெற்றோர் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வடமாநில இளைஞரை கொலை செய்த சக நண்பர்கள் 5 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கு என்றால் என்னவென்று கேட்கும் ஸ்டாலின் ஆட்சியில் பிழைப்பிற்காக வரும் வட மாநிலத்தவர்களுக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பற்றதாக மாறிவிட்ட அவர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே முன்விரோதம் காரணமாக எருதுபிடி வீரர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் தடுக்க வேண்டிய ஸ்டாலினின் இரும்பு கரம் துருப்பிடித்து விட்டதாக மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மது போதையில் தந்தையை கட்டையால் அடித்து கொலை செய்த மகன். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையால் அதிக அளவில் கொலைகள் நடைபெறும் நிலையில் தனிப்பட்ட பிரச்சனைகள் என்று காவல்துறை குற்றம் சாட்டுவதாக மக்கள் விமர்சனம். மதுராந்தகம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற திருடனுக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். ஸ்டாலின் அரசின் காவல்துறை செயல் இழந்து கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பட்டப்பகலிலேயே கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சித்தராஜா கண்டிகை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்து 4 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதி. அரசு பள்ளியை சுற்றிலும் அதிக நச்சுத்தன்மை உடைய மாசுவை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் குறித்து புகார் அளித்தும் திறனற்ற அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. திருமாவளவன் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு கடைக்குள் புகுந்து பெண் ஊழியரை மிரட்டி விசிகவினர் அராஜகம். திமுக கூட்டணி கட்சி என்ற அகங்காரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் நாளன்று கடைக்கு முன் வாகனங்களை நிறுத்தி பொருட்களை அடித்து உடைப்போம் என மிரட்டிய சிசிடிவி காட்சி வெளியீடு. முடிவெடுத்துல கடை வச்சுக்கிட்டு அவன் நாங்கெல்லாம் இல்டிவா பேரணும்னு நினைக்கிறானு என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேரும் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு பேசிட்டு தேவைட்ட அப்ப யாரு என்னங்கன்னு தெரியுமில்ல அப்ப பேசணும் நம்ம கூட்டத்தில் நீங்க வேலையை பாடியா என்ன பண்றான்னு பாக்கணும். அப்படி பேசிக்கோங்க. உடைக்கிறீங்க அப்ப ஏன் தேவை விட்டுவான சும்மா விட்டுருவானே பேசிட்டு கேட்கணும்னு தான் பண்றோம். பேசுறோம் இப்ப கேமரால பேசிட்டோம். தேவை வந்து கேட்டு போனா சும்மா விட்டுருவானா இங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபயிற்சியின் போது தெருநாய் கடித்து குதறியதில் படுகாயமடைந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த முனைப்பு காட்டாத திமுக அரசு நாய்களை காரணம் காட்டி கொள்ளையடிப்பதாக மக்கள் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு மக்களிடையே வரவேற்பு இல்லாததைக் கண்டு அதிருப்தியடைந்து புறப்பட்டுச் சென்ற திமுக எம்பி ராசா. ஸ்டாலின் அரசின் விளம்பர முகாம்களுக்கு மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் தொடங்கியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்ல முயன்ற நபர் கீழே விழுந்து தப்பி ஓட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயல் இழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி பட்டப்பகலிலேயே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தனது நிலத்தை ஏமாற்றி பத்திரப்பதிவு செய்த உறவினர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மாற்றுத்திறனாளி தாய் மற்றும் மகள் தீக்குளிக்க முயன்றதை தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எளியோரின் குரல்கள் நசுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. இல்லை, என் சொத்தை என் மாமங்காரன் வாங்கிட்டு நல்ல கட்டி எங்களுக்கு எதுவுமே பார்க்கல. இப்போ நாங்கள் தற்கொலை முறைக்கு போகிறோம். பார்க்க ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்களோட வாழ்வாதாரம் என்ன? எங்கள் அம்மாவும் அப்படி, நானும் அப்படி. இல்லைன்னா எங்களுக்கு நடவடிக்கை நீங்கள் பார்த்துருக்கணும். எல்லாம் மனு கொடுத்தா ஒன்றுமே பார்க்கல. எங்களுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு என் இடம் எங்களுக்கு வேணும். ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட 20 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் சென்னை விமான நிலையத்தில் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் போதை பழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகம் சர்வதேச போதைப் பொருட்களின் சந்தையாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட மூவர் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமலும் இருக்கும் அதிகாரிகளால் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்புகள் அதிகரித்துள்ள அவலம். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி மற்றும் புதிய மின்சார பேட்டரி உற்பத்தியை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் தி வேர்ல்ட் ஆகியவற்றின் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் செல்போன் உற்பத்தி 2700% அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். தளவாட உற்பத்தி 200% உயர்ந்துள்ளதாகவும் முதலீடுகளை அதிகரிப்பதில் மக்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி நடைபெற்று வருவதாகவும் பேச்சு. மின்சார வாகன உற்பத்தியில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் ஈவி துறை வேகமாக வளர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதோடு பசுமை வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பு வழங்குவதாகவும் பிரதமர் பேச்சு. விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் சேந்தனூர் இடையே கட்டப்படும் பாலத்தினை ஆய்வு செய்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலான பொதுக்கணக்கு குழுவை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பிய கிராம மக்கள். மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட விவசாய நிலங்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படாமலும் தடுப்பணை அமைக்கப்படாமலும் உள்ள போது எத்தனை ஆய்வுகள் நடத்தி என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளேரியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் மகளிர் உரிமை தொகைக்காக வயதான பெண்களை அலைக்கழித்ததால் அதிகாரிகளுடன் மூதாட்டிகள் வாக்குவாதம். பொதுமக்களின் குறைகளை காது கொடுத்து கேட்காமல் ஆய்வு எனும் பெயரில் திமுக எம்பி தரணிவேந்தன் போட்டோ ஷூட் நாடகம் நடத்தியதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் பொதுமக்களின் குறைகளை பேசுவதற்கு அனுமதி வழங்காமல் விடியா திமுக அரசின் மேயர் சர்வாதிகாரமாக நடந்து கொள்வதாக அதிமுக உறுப்பினர்கள் கடும் குற்றச்சாட்டு. மாநகராட்சி எல்லைக்குள் சேர்க்கப்பட்ட பகுதிகளுக்கு அதிகமாக வரி விதிக்கப்பட்டதால் 300 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் பேசி தீர்வு காண முடியவில்லை என வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காட்டுப் பன்றிகளால் மொத்தமாக 200 ஏக்கர் அளவிலான பயிர்கள் சேதமடைந்ததை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் வாக்குவாதம். பலமுறை புகார் அளித்தும் விடியா அரசின் மாவட்ட நிர்வாகம் பன்றிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாமல் அலட்சியத்தில் உள்ளதாகவும் விவசாயிகள் சாடல். மாவட்ட ஆட்சித்துறையினர் மூலம் பாரஸ்ட் அதிகாரிகள் மூலம் மேற்படி பன்றிகளை ஒழிக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாழடைந்து விடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நேந்திரம் வாழை மரங்களை தோட்டத்திற்குள் புகுந்து சேதப்படுத்திய யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. திண்டிவனம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காய்ச்சலுக்கு வந்த நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவமனை கதவை பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்தவாறு மருந்து கொடுக்கும் செவிலி. திறனற்ற திமுக ஆட்சியில் இரவு நேரங்களில் மட்டும் ஆரம்ப சுகாதார நிலையம் பூட்டு போட்டு மூடி நோயாளிகளை அவதிக்குள்ளாக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விபத்துக்குள்ளான காரில் இருந்து 61 மூட்டை குட்கா பொருட்கள் சிக்கின. போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புவதாக மக்கள் சாடல். உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பக்தர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த 2 சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் புனித ஸ்தலங்களிலும் கஞ்சா விற்பனை அவலத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் மூதாட்டியின் இடத்தை அதிகாரிகளின் உதவியோடு சட்டவிரோதமாக அபகரித்த திமுக பிரமுகர். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவினர் அப்பாவி மக்களின் வயிற்றில் அடித்து நிலத்தை அபகரிக்கும் செயல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்களை ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். பூக்களின் விலை உயர்ந்து மல்லிப்பூ 1400 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும் விற்பனை. தருமபுரி மாவட்ட நிர்வாகத்தின் கடும் நிபந்தனை காரணமாக விநாயகர் சிலை விற்பனை மந்தமாகி 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி. இவ்வளவு நாட்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை விநாயகர் சதுர்த்தி நெருங்கிய நிலையில் திடீரென சிலை உயரம் மற்றும் உற்பத்தி குறித்து கடும் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக கைவினை கலைஞர்கள் கண்ணீர். அரசாங்கம் ரொம்ப கண்டிஷன் போட்டனால வருமானம் கொஞ்சம் கம்மியாகுது, சேல்ஸ் கம்மியாகுது. வருஷம் 200 சிலை செய்வோம். இந்த வருஷம் 150 செலிஞ்சிருக்கோம். ஆனால் 75 சிலை மட்டும் புக்கிங் ஆகி 75 ஒன்று பெண்ணி நிற்குது. அதனால அரசாங்கம் நல்ல முடிவு வாழ்வதை காப்பாற்று. ஏன்னா சொந்த ஒரு வயசுல 19 வருஷமா நாங்கள் சிலை செய்யறதுனால 20 குடும்பம் பாதிக்கப்படுது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் விநாயகர் சிலைகள் விற்பனை தீவிரம். 2.5 அடி முதல் 6 அடி வரை விற்பனை செய்யப்படும் விநாயகர் சிலைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனை. மாநிலம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா களை கட்டியுள்ளதை அடுத்து சிலைகள், அலங்கார பொருட்கள் வாங்குவதற்காக விழுப்புரம் கடை வீதிகளில் திரண்ட மக்கள். கடந்த ஆண்டை விட தற்போது பழங்கள், பூமாலை, ஆராதனைகள் பொருட்களின் விலை 2 மடங்கு அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. இந்த 2 நாள் வியாபாரத்தை நம்பி தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் ஜனம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் புது புது டிசைன் எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். ஆனால் ஜனங்க இருக்காங்க. ஆனால் வியாபாரம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓணம் பண்டிகை தொடக்கம் மற்றும் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்வு. சில நாட்களுக்கு முன்பு கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிப்பூ தற்போது 1600 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1400 ரூபாய்க்கும் விற்பனை. இதேபோல் அருகம்புல், கேந்தி என அனைத்து விலையும் உயர்வு. கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் விற்பனை. அத்தப்பூ கோலாகலத்திற்காக சாமந்தி, ரோஜா, அஸ்டர் உள்ளிட்ட பூக்கள் விற்பனை அமோகம். கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சிறுமிகள் தங்கள் வீடுகள் அருகே பூத்து குலுங்கும் பூக்களை பறித்து அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். தும்பை பூக்களைப் போல் முகம் மலர்ந்து ஓணம் பாடல்களை பாடி மகிழ்ந்த சிறுமிகள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள திருக்காக்கர கோயிலில் மக்கள் வழிபாடு. குடும்பத்துடன் சென்று மகாவிஷ்ணுவின் 5வது அவதாரமான வாமனரை தரிசித்த பக்தர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் கொண்டாட்டங்கள் ஆரம்பம். பாரம்பரிய உடை அணிந்த ஊழியர்கள் அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம்.
திருச்சி மாவட்டம் முசிறிசார் ஆட்சியர் அலுவலகத்தில் நிகழ்ந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு வழங்கிய விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். கழிவுநீர் காவிரி ஆற்றில் விடுவதை தடுப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன கோஷம். தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்று. பழி வாங்காதே, பழி வாங்காதே, விவசாயிகளை பழி வாங்காதே. மாணவர்களின் கல்வியை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் திருவள்ளூர் மாவட்டம் விச்சூர் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஒலிபெருக்கிகளின் சப்தத்துடன் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் விளம்பர முகாம். தேர்தல் விளம்பரத்திற்காக மாணவர்களின் எதிர்காலத்தை கிள்ளு கீரையாக நினைத்து செயல்படும் விடிய அரசுக்கு பெற்றோர் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள மருங்கூர் கிராமத்தில் உங்களுடன் முதல்வர் திட்ட பிரசுரத்தை வழங்கி நூதன முறையில் மக்களிடம் ஆதார் உள்ளிட்ட ஆதாரங்களை பெறும் திமுகவினர். திமுக கும்பலின் வரம்பு மீறிய நடவடிக்கைகளுக்கு விடிய அரசின் அதிகாரிகள் உடந்தையாக உள்ளதாக மக்கள் காட்டம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பயணிகள் அவதி அடைவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிவாளராக முனைவர் ரீட்டா ஜான் என்பவரை நியமனம் செய்ததில் ஏற்பட்ட குளறுபடி தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டுள்ள பதில் மனு மீதும் உரிய நேரத்தில் பதில் அளிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் குடிநீர் திட்ட குழாய் அமைக்க தோண்டப்பட்ட சாலையை சீராக மூடாமல் கிடப்பில் போட்டதாக கூறி பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக பாஜக கவுன்சிலர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பேரூராட்சி நிர்வாகத்தின் திறனற்ற செயல்பாட்டால் திமுகவினரை போராட்டத்தில் ஈடுபடும் அவலம். இன்னொன்று மழை காலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கழிநீர் ஓட முழுவதுமாட்டம் அடைஞ்சு தண்ணியும் போகாம சுகாதார கேடு ஏற்பட்டு வருது. இது குறித்து பல முறை நான் பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தோம், மனு கொடுத்தோம், எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. சென்னை ராயபுரம் மஸ்தான் தர்கா பகுதியில் கள்ளசந்தையில் மதுபானம் விற்ற மூதாட்டி சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கள்ளசந்தையில் மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாநகராட்சி அரங்கில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்து 6ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் படுகாயம். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி விளம்பர நோக்கில் மட்டுமே போட்டிகளை நடத்தும் விடிய அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே இருசக்கர வாகனம் மீது பள்ளி பேருந்து மோதியதில் கல்லூரி மாணவன் உயிரிழப்பு. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட மற்றொரு மாணவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நியாய விலை கடைகளில் சர்வர் பிரச்சினை காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பொதுமக்கள் பொருட்கள் வாங்கும் நிலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் நித்தம் துன்பங்களை அனுபவிப்பதாக மக்கள் வேதனை. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்கள் உதயகிரி, ஹிம்கிரி ஒரே நாளில் இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிப்பு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் அணிவகுத்த 2 போர்க்கப்பல்கள் மூலம் இந்திய கடற்படையின் பலம் அதிகரிப்பு. சென்னை திருவொற்றியூரில் உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் 1.5 வயது குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் இல்லாமல் மருத்துவமனைக்கு 2 சக்கர வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட அவலம். 1000க்கும் மேற்பட்டோர் கூடும் முகாமில் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கூட ஏற்பாடு செய்யாமல் வெற்றி விளம்பரத்திற்காக மட்டும் முகாம் நடத்துவதா என பொதுமக்கள் சாடல்.
கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய சென்னை வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 5 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக கல்லூரி முதல்வர் உட்பட 2 பணியிடை நீக்கம். ஸ்டாலினின் விடியா திமுக ஆட்சியில் ஊழல் அரங்கேறாத துறையே இல்லை, முறைகேடுகள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் அச்சம். மிரட்டல் விடுக்கும் நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத திமுக அரசின் ஏவல் துறையால் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஸ்டாலின் அரசை கண்டித்து 9வது நாளாக காத்திருப்பு போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பணப்பலன்கள் உள்ளிட்ட திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். தொழிலாளர் நல வாரியம் மூலமாக வழங்கப்படும் ஓய்வூதியத்தை தாமதமில்லாமல் வழங்க வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வூதியர்கள். பொய் வாக்குறுதிகளை வாரி இறைத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு அனைத்து தரப்பு மக்களையும் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வடச்சேரியில் வெறிச்சோடி கிடந்த உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி. திமுக எம்எல்ஏ வீடு மற்றும் எந்த பணியும் செய்து கொடுக்கவில்லை என திமுக உடன்பிறப்பும் ஆதார் மற்றும் சான்றிதழ்கள் வழங்க ஒரு நாள் வேலையை விட்டு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என பெண்களும் கொந்தளிப்பு. அது கேஸ் புக்கும் வேணுமா, வீட்டு வரி வேணுமா, வேற என்ன சொல்லுங்க பண்றது? என்ன கேம் போடினா தண்ணி வரி வேணுமா? எப்படி அது அங்கப்பட்டவங்க பாக்குறாங்க, இல்லாதவங்க பாக்குறாங்க. ஏதோ இல்லாததுக்கு தான் வந்து புடிக்குறாங்கன்னா வந்து புடிச்சிட்டு போவாங்க. ஏதானா ஒரு சாக்கு சொல்றாங்க. அதுக்கு எங்க போவாங்க? இல்ல லீவ் போட்டு வந்துக்கறாங்க. வேலை வெட்டி கட்டி நாங்க இல்லாதவங்க வேலை வெட்டி கட்டி நீங்க பொழப்பே எங்களுக்கு போயிடுச்சு. வந்து என்ன பிரயோஜனம்ங்க? மலேசியாவில் இருந்து சென்னைக்கு 1 கிலோ 18 கிராம் மதிப்பிலான தங்கப்பசை கடத்தி வந்த தம்பதி விமான நிலையத்தில் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் சட்டவிரோத கடத்தல் தளமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் சம்பளம் தொடர்பான தகராறில் கத்தியால் அறுத்த ஹோட்டல் ஊழியரால் சக ஊழியர் படுகாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக முன்னாள் அமைச்சர் சிவக்குமார் அபகரிக்க முயல்வதுடன் தன்னை மிரட்டுவதாகவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் குற்றச்சாட்டு. காவல் நிலையத்தில் புகார் ஏற்கப்படாத நிலையில் டிஜிபியிடம் மனு அளித்த முதியவர். என்னையே சாவடிச்சுட்டு அந்த இடத்த எடுத்துக்கலாம்னு பார்க்கறதா என்னன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. யாரும் உதவி செய்யறதுக்கு எனக்கு யாரும் இல்லைங்க. நாம வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அவர் எனக்கு அவங்கள எல்லாரையும் தெரியும்ன்றாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு காலி பண்ணி கொடுத்தாங்கன்னா என் இடத்த நான் வாங்கிட்டு போயிடுவேன். நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட மூதாட்டியிடம் இருந்து 5 சவரன் தங்கச் செயினை பறித்து விழுங்கி ஊழியர் அடாவடி. விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லா நிலை நீடிக்கும் நிலையில் தனியார் மருத்துவமனைகளிலும் அதே அவல நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சின்ன பூலாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தங்கவேல் என்பவரின் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவர் போட்டோவுக்கு பதில் பீர் பாட்டில் படம் இருந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மெத்தனமாக வேலை பார்ப்பதால் இதுபோன்ற அவலங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வீட்டுக்காரமாக போட்டாவுக்கு பதில் பீர் பாட்டில் வந்த காரணத்தினால் அதிர்ச்சி அடைந்தேன். நலவாரியத்திற்கு பதிய போன இடத்தில் வந்து ரேஷன் கார்டு செராக்ஸ் எடுக்கும்போது பீர் பாட்டில் வந்ததுனால அங்கே இருந்தவங்க சிரிக்கும் போது என் வீட்டுக்காரி வந்து ரொம்ப சங்கடப்பட்டதுனால நானும் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் திருக்கோயில் சதுர்த்தி விழா தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தேரோட்டம் துவங்கிய சில நிமிடங்களில் மழை கொட்டியதால் பக்தர்கள் உற்சாகம்.
காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட விளையாட்டு திடலில் வீரர்களுக்கு இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் மிகுந்த கட்டுப்பாட்டு உள்ள விளையாட்டு அரங்கத்திலேயே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை பகிரங்கமாக நடக்கிறது என்றால் தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகம் என்று ஒன்று இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முதல்வர் கோப்பை விளையாட்டு நிகழ்ச்சியில் முறையான ஏற்பாடுகள் செய்யாததோடு மாணவர்கள் தூய்மை பணி மற்றும் தேநீர் வழங்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட அவலம். பெற்றோரின் கேள்விகளுக்கு முறையான பதில் அளிக்காமல் மிரட்டும் தோணியில் பேசிய திமுக ஊராட்சி மன்ற தலைவருக்கு மக்கள் கண்டனம். ஒரு 2ஆம் நம்பர் இதுல 4ஆம் நம்பர் இதுல மணி கணக்கா உட்காந்து கிடக்கும். கூப்பிடுவாங்கன்னு நாமளா போய் கேட்டாதான் அது கூட சொல்றாங்க இங்க இல்ல அங்க இல்ல இங்கன்னு. அவங்க எதுவுமே சொல்றதே கிடையாது. ரொம்ப மோசம் சார், ரொம்ப மோசம். ஒரு குழந்தை தனியா அனுப்பிச்சிருக்கோம் போயிட்டு வரட்டும். அப்ப அந்த குழந்தை நிலைமை என்னவா இருக்கும்? குழந்தைங்க மன உளைச்சல், பேரண்ட்ஸுக்கு இன்னும் அதை விட மன உளைச்சல். நீலகிரி, கோவையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு வாரத்திற்கு பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற 29வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து பல்கேரிய வீராங்கனையுடன் பல பரீட்சை. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 23க்கு 21, 21க்கு 6 என்ற நேர்செட் கணக்கில் கலோயானா நல்பந்தாவை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு PV சிந்து முன்னேற்றம். பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு அட்டவணை வெளியீடு. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை செப்டம்பர் 15ஆம் தேதி துவங்கி 26ஆம் தேதி வரையிலும், 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்ட பதேகர் பகுதியில் டைனோசருக்கு முந்தைய கால உயிரினத்தின் புதைப்படிவம் கண்டெடுப்பு. உயிரினம் 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசரின் எச்சங்களா என்பதை உறுதிப்படுத்த ஆய்வு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளா மாநிலத்தில் 306 கார்களை பயன்படுத்தி கோல வடிவம். தனியார் கார் நிறுவனத்தின் புது முயற்சி ஆசிய சாதனை புத்தகத்தில் பதிவு. இத்தாண்டு இறுதிக்குள் வடகொரிய அதிபரை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் தென்கொரிய அதிபருடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் நம்பிக்கை. அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஜாமீன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஜாமீன் வழங்கி கொழும்பு போர்ட் நீதிமன்றம் தீர்ப்பு. செல்ஃபி போட்டோ எடுக்கும் போது விபத்தும் மரணங்களும் நிகழ்வதில் உலக அளவில் இந்தியா முதலிடம் என அதிர்ச்சி தகவல். பார்பர் லா ஃபிம் நடத்திய ஆய்வில் இந்தியாவில் 214 உயிரிழப்புகள், 57 விபத்துகள் பதிவாகியுள்ள நிலையில் அமெரிக்கா 2ஆம் இடத்திலும் ரஷ்யா 3ஆம் இடத்திலும் உள்ளதாக அறிவிப்பு. மாணவர்களிடம் விண்வெளி தொழில்நுட்பத்தில் ஆர்வத்தை தூண்டுவதற்காக சுபான்ஷு சுக்லா பெயரில் ஊக்கத்தொகை வழங்க உத்தரப்பிரதேச அரசு திட்டம். விண்வெளி வீரர் சுபான்ஷு உத்தரப்பிரதேச மாநில முதல்வரை நேரில் சந்தித்த நிலையில் அம்மாநில அரசு அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரும் மழைக்கு 9 பேர் பலியாகியுள்ளதாக தகவல். ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே 3 பாலங்கள் இடிந்துள்ளதாகவும் பாகவதி நகரில் உள்ள பாலமும் இடிந்து விழுந்துள்ளதால் மக்கள் அச்சம். ஆஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்பு தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு ஈரான் அரசுதான் காரணம் என கூறி ஆஸ்திரேலியாவுக்கான ஈரான் தூதர் வெளியேற்றம். டெஹ்ரானுடனான ராஜாங்க ரீதியிலான உறவையும் துண்டித்துக் கொள்வதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பேச்சு. அமெரிக்காவில் இந்திய இறக்குமதிக்கு 50% வரி விதிப்பு அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்திய ரூபாயின் மதிப்பு 12 பைசா சரிவு. இந்திய ரூபாய் மதிப்பில் அமெரிக்க டாலரின் மதிப்பு 87.68 பைசாவாக உயர்ந்துள்ளதால் இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வைஷ்ணவி தேவி கோயில் யாத்திரை ரத்து.
3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு தற்காலிகமாக யாத்திரை நிறுத்தி வைப்பு என மாநில அரசு அறிவிப்பு. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி கோவா மாநிலத்தில் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 27 வரை நடைபெறுவதாக அறிவிப்பு. உலக புகழ்பெற்ற செஸ் வீரர்கள் உட்பட 206 போட்டியாளர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் என இந்திய செஸ் சங்கம் பெருமிதம். ஹாக்கி விளையாட்டுக்கான ஆதரவை பெருக்கும் நோக்குடன் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் இலவசம் என ஹாக்கி இந்தியா கூட்டமைப்பு அறிவிப்பு. பீகாரில் 29ஆம் தேதி துவங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறும் போட்டியை காண www.ticketjenny.in இணையதளம் அல்லது ஹாக்கி இந்தியா செயலி மூலம் முன்பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்புகளை ரஷ்யா வழங்குவதாக தகவல். அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா ஆகிய நாடுகள் வெளிநாட்டிற்கான விசா நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ள நிலையில் இந்தியர்களை பணியில் அமர்த்த ரஷ்ய நிறுவனங்கள் ஆர்வம். செப்டம்பர் 7 சந்திர கிரகணத்தையொட்டி ஆந்திர மாநிலம் திருப்பதி கோயில் மூடப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. பிற்பகல் 3:30 மணி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி வரை கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கும் என அறிக்கை. அனைத்து உணவு மற்றும் துணி பொருட்களை 5% வரி பிரிவுக்குள் கொண்டுவர ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை. தற்போது 28% வரி விதிக்கப்பட்டுள்ள சிமெண்ட் பொருட்கள் மீது வரி சுமை 18% குறைக்கவும் திட்டம். அமெரிக்காவில் கோஸ்டாரிகாவில் நடைபெற்ற உலக இளையோர் பளு தூக்குதலில் முதல் நாளிலேயே இந்தியாவிற்கு 3 பதக்கங்கள். 53 கிலோ பிரிவில் கீர்த்தன், 66 கிலோ பிரிவில் வம்சி ஆகியோர் தங்கப் பதக்கத்தையும் 57 கிலோ பிரிவில் சதியா வெண்கல பதக்கத்தையும் வென்று உலக அரங்கில் பெருமையை சேர்த்த இந்திய வீரர்கள். அகமதாபாத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 58 கிலோ பிரிவில் இந்திய வீராங்கனை பாவ்னா கோகோய் தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். மொத்தம் 162 கிலோ எடையை தூக்கி பாவ்னா கோகோய் சாதனை. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்றுக்கு ஆண்ட்ரி ரூப்லேவ் முன்னேற்றம். குரோஷிய வீரர் டினோ பிரெஸ்மிக்கை வீழ்த்தி ரஷ்ய வீரர் வெற்றி. பாகுபலி மற்றும் பாகுபலி 2 திரைப்படங்களின் முக்கிய காட்சிகள் மற்றும் திரைப்படங்களில் இடம்பெறாத பிரம்மாண்ட காட்சிகளின் தொகுப்பு அடங்கிய பாகுபலி த எபிக் டீசர் வெளியீடு. 5 மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள பாகுபலி த எபிக் திரைப்படம் அக்டோபர் 3ஆம் தேதி திரைக்கு வருகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஆகஸ்ட் 27 முதல் 50% வரி விதிப்பு அமலுக்கு வருகிறது. வரி விதிப்பு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இருக்காது என வெள்ளை மாளிகை திட்டவட்ட அறிவிப்பு. 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா விமானப்படையில் பெரும்பங்காற்றிய மிக் 21 ரக போர் விமானங்கள் விடைபெறுகின்றன. 1965, 1971ஆம் ஆண்டுகளில் இந்தியா பாகிஸ்தான் போர்கள், கார்கில் மோதல், 2019 பாலக்கோட் தாக்குதல் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றிய நிலையில் காலாவதியான தொழில்நுட்பம் மற்றும் அதிக பராமரிப்பு காரணமாக மிக் 21 ரக போர் விமானங்கள் கைவிடப்படுகிறது. உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றச்சாட்டு. அமைதி பேச்சுவார்த்தைக்கான டிரம்பின் முயற்சிகளை ரஷ்யா மதிப்பதாகவும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்து. 3BHK திரைப்படம் தன்னுடைய சமீபத்திய ஃபேவரைட் என கூறிய கிரிக்கெட் வீரர் சச்சின். தன்னுடைய குழந்தை பருவத்தின் ஹீரோவான சச்சினின் வார்த்தை எங்களுக்கு மிகப்பெரியது என்று இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் நெகிழ்ச்சி.